இந்த ஆல்கஹாலிக் அடிக்ஷனோ இல்லை ட்ரக் அடிக்ஷனோ இது எல்லாமே வந்து எவ்ரி ஃபிசியலாஜிக்கல் ப்ராப்ளம் சம் கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இஸ் தேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். உடம்புல இருக்கிற சில வியாதிகளுக்கு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் ஒரு முக்கியமான காரணம். இப்போ ஒரு அப்யூசிவாக ஒருத்தர் வந்து ஒரு ஆல்கஹாலிக் அடிக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் சைக்கலாஜிக்கலி சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்றது வந்து ஒரு இது இருக்கு இல்லையா. இப்போ சொன்னாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலை, இந்த வயலை பலுவை வந்து எனக்கு குறைக்கிறதுக்காக நான் குடிக்கிறேன் அப்படின்வாங்க. இதுதான் பிரச்சனை. இது ரொம்ப அதாவது ஒரு 20% இருக்காங்கன்னா மோஸ்ட்லி இந்த பிரச்சனைக்காக தான் வராங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது 3 ரீசன் சொல்ல முடியுமா? மோஸ்ட்லி வராங்க அப்படின்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணுறது பியர் ப்ரெஷரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மேம். டேஸ்ட் பண்ணுறது பியர் ப்ரெஷரில் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தே ஸ்டார்டட் அட்டாச்சிங் வித் த சப்ஸ்டன்ஸ் எமோஷ்னலி எப்பெல்லாம் வென்னவர் தே டவுன் இல்லை ஹைப் அப்படி இருக்கும் பொழுது அவங்க அந்த சார்ந்து இருக்கிறாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை சார்ந்து இருக்கும் பொழுது எனக்கு கோவம் வந்தாலும் நான் குடிப்பேன், நான் சந்தோஷமா இருந்தாலும் நான் குடிப்பேன் அப்படின்னு ஒரு எமோஷனல் பாண்டேஜ் ஷோயிங் தேர் பவர். அது ஒன்று நான் பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்னன்னாக்கா என்னால் வந்து பாட்டம் சிப் பண்ண முடியும், என்னால் வந்து ஒரு ஃபுல் பாட்டில் பியர் இதெல்லாம் கூட வந்து நிறைய பார்த்து கற்றுக்குறாங்க, கேட்டு கற்றுக்குறாங்க. ஒரு குரூப்பாக பசங்க இருக்கும்போது என்னால் வந்து நான் எவ்வளோ குடித்தாலும் நான் வந்து ஸ்டடியாக இருப்பேன் இப்படிலாம் சொல்லும் போது தான் அது வந்து அதிகமாக ஆகுது இல்லையா.